குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 8th தமிழில் இயல் 5ல் திருக்கேதாரம் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருக்கேதாரம் எழுதினவர் சுந்தரர். அவருடைய சிறப்பு பெயர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் அப்படின்னு 2 சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்குது. அவர் எழுதின நூலை 7ஆம் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வச்சுருக்காங்க. இவர் எழுதின திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அந்த நூலை முதல் நூலாக வச்சு தான் சேக்கிலார் பெரிய புராணம் அப்படிங்கிற இந்த நூலை எழுதினார். அடுத்தது இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேரும் எழுதின நூலோட தொகுப்பை தான் தேவார தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க 3 பேரும் எழுதின நூல்களை அதை தேவாரம்னு சொல்கிறோம். இந்த 12 திருமுறைகளையும் தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் தான் தொகுத்தார். இந்த 12 திருமுறைகளையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இப்போது தேவாரம் அப்படிங்கிற பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கூட்டல் ஆரம் அப்படின்னா இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை அப்படின்னு அர்த்தம். தே கூட்டல் வாரம் அப்படின்னா அதாவது இறைவனுக்காக பாடப்பட்ட பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். பதிகம் அப்படின்னா 10 பாடல்களோட தொகுப்பு தான் பதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.